கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த வார்த்தை தேவதூதன் இயேசுவை சுமந்த தாயாகிய மரியாளை பார்த்து கூறப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆம், கிருபை பெற்றவளே வாழ்க என்று தேவ தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நம்மை பார்த்து கிருபை பெற்றவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் வாழ்க என்று சொல்லி பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷத்தோடு நம்மை வாழ்த்த வேண்டும். மனிதர்கள் நம்மை வாழ்த்த அநேகர் விரும்புகிறோம். அழிந்து போகிற மனிதர்கள் வாழ்த்தும் போது அவருடைய இருதயத்திலே நன்மையை வைத்து வாழ்த்துவதும் தீமையை வைத்து வாழ்த்துவதும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே இயேசுவினுடைய சீஷனாகிய யூதாஸ் இயேசுவை பார்த்து இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்து அவரை வாழ்த்துகிறார். ஆனால் இயேசுவோ அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். ஏனென்றால் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக இயேசுவின் இடத்தில் வந்து இயேசுவை முத்தம் செய்து இயேசுவை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்த்துதல் சில வேளைகளிலே நம்மை சிலுவையில் அறையும்படியாக கூட இருக்கலாம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதர்களை குறித்து நாம் கரிசனையுள்ளவர்களாய், மனிதர்களுடைய வாழ்த்துதலை விரும்புகிறவர்களாக நாம் காணப்பட்டோம் ஆயின், நிச்சயமாக சில நேரங்களிலே நாம் ஏமாற்றத்தை தழுவ நேரிடும். ஆகவே மனிதர்களுடைய வாழ்த்துதலை காட்டிலும் இயேசுவினுடைய வாழ்த்துதல், பரலோகத்தின் தூதர்கள் நம்மை வாழ்த்தும்படியாக விரும்ப வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது: உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதர்கள் நம்மை குறித்து புகழ்ச்சியாக பேசுவதை காட்டிலும் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி தாழ்மையோடு வாழ்ந்து பரலோகம் நம்மை வாழ்த்த பிரயாசப்படுங்கள். பரலோகம் உங்களை வாழ்த்த, இயேசு உங்களை வாழ்த்த முயற்சிகளை ஏறெடுங்கள். தாழ்மையோடு தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்யும்போது நிச்சயமாக உங்களையும் கிருபை பெற்றவர்களாக கர்த்தர் உங்களை வாழ்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மனிதர்களுடைய வாழ்த்துதல், மனிதர்களுடைய புகழ்ச்சியை காட்டிலும் தேவன் எங்களை வாழ்த்த, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்களும் பரலோகமும் எங்களை வாழ்த்த இந்த நாளிலே அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீர் எங்களை வாழ்த்தத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் உருவாக்கும் வணைந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.